பார்த்தீங்கன்னா நான் வந்து சொன்னேன்ல ஸ்பீட் ரன்னிங் வேர்ல்டு உருவாக்குறேன்ட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஃபுல்லாக லூட் அடித்து நம்மளுக்கு புக்ஸ் எல்லாம் கிடச்சிது. பட் நான் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு நினச்சி ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டேன். கொஞ்சம் தான் ரெக்கார்ட் பண்ணேன், 12 மினிட்ஸ் கிட்ட. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அங்கே தான் இருக்குது. ஸோ வில்லேஜ் பக்கத்துலேயே ஒரு வீடை கட்டலான்னு முடிவு பண்ணிட்டு இங்கே வந்தால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன கேவ் மாதிரி ஒன்று பார்த்தேன். ஸோ அதனால் நம்ம கையில் இப்போதைக்கு ஒழுங்காக வந்து பார்த்தீங்கன்னா வுட்டு கூட இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் பிக்கெட் ஸ்க்ராப் பண்ணி அங்கே அயன் பார்த்தேன். அது எடுத்துக்கினே இங்கே ஒரு சின்ன வீடு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடிசை மாதிரி கீழே குடிசை கூட கிடையாது கைஸ். இந்த மாதிரினா ஒரு கீழே ஒரு ஓட்டை மாதிரி நோண்டு அதில் இருந்து நண்டு மாதிரி இருந்துக்கலான் இருக்கேன். பஸ் செத்தாமல் சாகாமல் வந்தது நல்லது. கைஸ் அயனுக்கெலாம் இனிமேல் நம்ம அயன் ஃபார்ம் கட்டணும்லாம் தேவையில்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ நம்ம கையில் அப்சீரியன்ஸ் இருக்கிறது சேஃப் இல்லை. ஸோ அதனால் இங்கே வந்து என்ன ஒரு எப்போ வேணாலும் சாவேன் மைண்ட் கிராஃப்ட்லாம். எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் சுத்தமாக இல்லை, அவ்வளோவெல்லாம் இல்லை. ஸோ அதனால் வந்து என்ன நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு செஸ்ட் எடுத்து நம்ம பெட்டு பக்கத்துலேயே வச்சுட்டு ரீஸ்பைன்மெண்ட் செட் பண்ணிவிட்டு அப்சீரியனு இந்த ஹேவல்ஸ் இது மட்டும் இருக்கட்டும் கையில் சோர்ஸ் செய்ய இதை எடுத்து வச்சிடலாம் நம்ம இப்போ முன்னாடி. ஸோ இது கையிலே இருக்கட்டும், எப்போ வேணாலும் எந்த பைத்தியக்காரன் வேணாலும் வந்து அடிக்கலாம். நம்ம 40 ஷீட்ஸ் ஓகே, 2 பெட்டு, ஒரு பெட்டை தூக்கி ஒன்று வச்சுக்கலாம். இல்லை கையிலே வச்சுப்போம், இதான் பிரச்சனைனா தூங்குறதுக்கு. இது தாண்டா முக்கியமே. இது இல்லாமல் சாடல் சரி ஓகே. ஸோ அடையாளமாக ஒரு வுட் வச்சுக்கலாம், தெரியாமல் போட்டேன். சரி ஓகே, சரி நம்ம இப்போ ஸ்டோன் பிக்கெட் செய்ய முடியுதான்னு பார்ப்போம். ஓகே போதும் பிக்கெட் ஸ்டோன் பிக்கெட் செய்ய முடியுது, சூப்பர். ஓகே பெரிய அயன் எல்லாத்தையும் நோண்டி எடுத்துக்கேன். இந்த ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல் நம்மளுக்கு பக்கத்தில் தான் எங்கேயோ பார்த்தேன். மேலே ஃபுல்லாக கோலாக இருக்குது, கொஞ்சம் ரொம்ப காப்பர் இருக்குது நம்ம பேஸ்க்கு மேலேயே. ஸோ அதையும் எடுத்துக்கலாம். பேஸில் ஒரு பெட்டு ஒரு இதுக்கு மேலே ஒரு காப்பர் இருக்குதுன்னு சொல்ல வந்தேன். அதுமா இதெல்லாம் ஒரு பேஸ் ஆனான்னு கேட்காதீங்க. சரி ஓகே, அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ண வரைக்குமாச்சு யூடியூப்பில் போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அப்புறம் சுத்தமாக புரியாமல் போய்டும். ஸ்பீட் ரன்னிங் ஷார்ட்ஸ் பார்க்கலாம் பார்த்துருவாங்க, சேனல் முன்னாடியே இருக்கும். ரீசெண்டாக போட்ட ஷார்ட்ஸே அதான். ஸோ அதனால் வந்து வேணால் ஸ்பீட் ரன்னிங் வீடியோ பார்க்கலாம் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் கோல் இங்கே எங்கேயாச்சும் கீழே இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே ஸோ அயன் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பாடு கொஞ்சம் சாப்பிடணும், வீட்டு சாப்பிட முடியாது. ஓகே விட்டு கிடச்சிச்சு ஐயோ விட்டு வச்சுக்கணுன்னா ஒருமா வகையான்னு தெரியும். ஸோ ஓகே, ஸோ இந்த காப்பர் என் கையில் இருக்கலாம் காப்பர் ஸ்பீட், இதுக்காக தான் அந்த மாதிரிலாம் ஸ்பீட் ரன் பண்ணோம். அது மாதிரி ஸ்பீட் ரன்னே பண்ணேன். ஸோ அந்த இதில் வந்து வேணால் வெளியில் 14 அப்சீரியன்ஸ் கிடச்சிது. ஸோ அதனால தான் வந்து வேணால் இதை ஒரு சர்வைவல் வேர்ல்டாக க்ரியேட் பண்ணலான்னே முடிவு பண்ணேன். இங்கே என்னவோ மின்னிக்கிறது லாவாவோ வையாலே என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே ஸோ நைட் ஆகுது பண்ணால் நம்ம காப்பறோன்னே போவோம். ஏன்னா இப்போ வந்து வேணா ஐ டோன்ட் ஹவ் எனி ஃபியர் பிகாஸ் நான் வந்து வேணா இப்போ ரீஸ்பென்மெண்ட் செட் பண்ணிட்டு வந்தேன். டைமண்ட் அப்படின்னு ஐயா இதெல்லாம் சீரியஸாக நான் வந்து கேமிங் வீடியோஸ் பார்க்கும்போது பார்ப்பேன். டைமண்டுன்னு நினச்சிருந்தான்னு சொல்லுவாங்க. இதில் என்னடா நினைக்கிறது, ஒரே பார்த்தாலே தெரியுது டைமண்ட் இல்லைன்ட்டு. எப்படா நினைப்பாங்க, சும்மா சொல்கிறாங்க போல நினச்சா பார்த்தா எனக்கே டக்கு நானும் டப்புன்னு டைமண்டா இவ்வளோ மேலேவான்னு தோணும். அதுமா பார்த்தா தெரியும் ஏமாற்றி வச்சுருப்பாங்க. லஷ் கேஸ்லலாம் முக்கால்வாசி இப்படி தான் இருக்கும். ஸோ ஓகே, ஸோ இதை நோண்டி நம்ம போய் இப்போ நான் இப்பயே கையில் ஒரு பெட் இருக்குது. இப்படியே போட்டுங்களா, அவ்வளோ தூரம் போட்டு சேஃபான கூட தெரில எனக்கு. அதனால் என்ன பண்ணலாம், சரி போகலாம். என்ன கூல் தான் முக்கியம். செத்துட்டு போயிடலான்னா என்ன பண்ணுறது, சரி என்ன பண்ணுறது. கோல் செத்தாக வந்து ஹெச்பி போயிடும் கைஸ். இதில் நீங்கள் கீப் பண்ணிட்டு வச்சுருந்தீங்கன்னா ஹெச்பியும் போகாதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வேணால் ஒரு டார்ச் லைட் செய்யணும் நைட்டில் சர்வே பண்ணுறதுக்குலாம். இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த கோல் மட்டும் நோண்டி நம்ம கிளம்பிடலாம். ரொம்ப இருட்டாகிடுச்சு. ஸோ அது மாதிரி ஜாம்பிஸாக தான் பார்த்துக்கலாம். சூப்பர் ஸ்பியர் இருக்குது, என்ஜாய்மெண்ட் இல்லாமல் இருக்குது. சரி பார்த்துக்கலாம். இது மேலே வேலை நிறைய போகுது. இங்கே வந்து வேணால் ஒரு சின்ன இதெல்லாம் அப்புறம் மறைஞ்சி போயிடும். ஆரம்பிச்சிட்டாங்க கேஸ். பண்ண நம்ம இந்த அயன்ஸ் வாட் இருக்குது, அயன்ஸ் வாட் சாவு. ஓகே ஸோ ஓகே தூங்கலாம். இதுக்கு மேலே வந்து வேணால் ரிஸ்க்கு ரொம்ப அதிகமாகிடும். அது மாதிரி வேணால் ஈஸியாகவே நம்ம வந்து வேணால் அந்த வேர்ல்டில் டே சிவன் கண்ணை மட்டும் பார்த்துடக்கூடாது. மைண்ட் கிராஃப்டாக ஃபாட்டில் இருக்க கைஸ் கரெக்டாக இதை சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக செத்துடுவேன். ஆனால் நம்ம இன்வென்ட்ரியில் போயிட்டு கேரக்டர் இருக்கா திரும்பி
இவனெல்லாம் டிஃபீட் பண்ணணும்னா நம்ம அடுத்த ஜென்மம் எடுத்து தான் வரணும். ஒரு பிளாக் ஹைட்லாம் நான் டிஃபீட்டே பண்ண முடியாது. என்ன பண்ணலாம், அங்கே அவன் நம்ம பேஸ் பக்கத்தில் தான் இருக்கான். ஆமாம் காய்ஸ், பேஸ் பக்கத்தில் தான் இருக்கான். எதுக்கும் நம்ம சேஃப்டிக்குப்பா, நம்ம அங்கே போக வேணாம். நம்ம இந்த கோல் எடுத்துன்னு போகலாம். எனக்கு அவன் மூஞ்ச பார்த்தாலே பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஷீல்டு கூட இல்லை பிளாக் பண்ணேன். அயன்லாம் இருக்குது, பண்ணன் செஞ்சுலாம் வச்சுருக்கேன். இப்போ கோல் இல்லை, அதுக்கும் நம்ம இது வந்து வேணா ஃபீல்டு இருக்குது. ஒன்றா நான் பண்ணாமல் வந்துட்டான்டா கொய்யால. நீ ஏன்டா என் பக்கத்துலேயே வர, என்னை பார்த்தா உனக்கு எப்படா இருக்குது, சாப்பிடா. இன்றைக்கி என்னை சாவடிக்காமல் விடக்கூடாது கைஸ். ஸோ இது மாதிரி கேஸில் நின்று என்னை ஈஸியாக சாவடிக்கலாம். ஸோ அதை சொல்ல மாட்டேன். இவன் வேறு ஒருத்தனாக இருந்தால் நான் பயங்கர கடுப்பாயிடுவேன். 2 ரூபாய் அடங்கொய்யா. ஸோ இந்த மாதிரி 2 ரூபாய் எங்களை அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா 2 ரூபாய் ஸ்டாப் பண்ணுவான் அவன். ஸோ அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து என்ட்ரு ட்ராகன்னு ஒரு பாஸ் இருப்பான் இந்த மைண்ட் கிராஃப்டில். தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லலை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவனை டிஃபீட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ரூபாய் வச்சு ஒரு போர்ட்டலில் லைட் அப் பண்ணால் மட்டும்தான் அவனை டிஃபீட் பண்ண முடியும். புரியுதா? ஸோ இப்போ நம்ம இதில் எதுக்கு நான் நோண்டுறேன்னா அந்த மாதிரினா இப்போ நம்ம இந்த ஏரியா விட்டு கிளம்ப போகிறோம். ஏன்னா தேவையான அளவுக்கு அயன், தேவையான அளவுக்கு வேலைலாம் கிடச்சிச்சு. வேலைன்ற பாருங்க எல்லாமே கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் வந்து இப்போ என்ன நமக்கு இப்போதைக்கு எந்த இதுவுமே தேவையில்லை. அந்த உட் பிளாங்க்லாம் தேவையில்லை கைஸ். ஓகே, நம்ம இப்போ மேலே போகலாமா? ஸோ கோல் தான் கைஸ் நம்மளுக்கு நிறைய தேவை. பண்ணால் இப்போதைக்கு இருக்கிற கோலை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போது என்ன பண்ணலான்னா நம்மகிட்ட காபிள் ஸ்டோன் அதிகமாக இருக்குது, எண்ணெய் அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்குது